கழகம் சேலம் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். கனியிட ஏறிய சொலையும் முற்றல் கழையிட ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காற்று பாகிட ஏறிய சுவையும் நனிபசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரில நீரும் இனியன என்பேன் எனினும் தமிழை என்னுயிர் என்பேன் கண்டீர். வணங்குதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய யூனிக் அகாடமி அறக்கட்டளை, அகில இந்திய கல்வியாளர்கள், கல்வி ஆலோசகர்கள் சங்கம், அகில இந்திய தமிழ்ச் சங்கம் இணைந்து நடத்துகிற அற்புதமான இந்த கல்வி வழிகாட்டி நிகழ்ச்சியை பல்வேறு சூழ்நிலைகளுக்கு மத்தியில் நம்முடைய வணக்கத்திற்குரிய ஐயா யூனிக் அகாடமி நிறுவனத்தினுடைய தலைவர் சேர்மன் கோவிந்தராஜ் ஐயா அவர்கள் இந்த வழிகாட்டி நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இந்த வழிகாட்டி இனிய நிகழ்ச்சிக்கு இங்கே தலைமை வைத்து சிறப்பு செய்து கொண்டிருக்கிற வணக்கத்திற்குரிய நம்முடைய ஓமலூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், நேஷனல் கல்வி அறக்கட்டளையுடைய சேர்மன் அன்னார் தமிழரசு அவர்களுக்கும், நம்முடைய பெரியார் பல்கலைக்கழகத்தினுடைய முன்னாள் துணைவேந்தர் ஐயா தங்கராஜ் அவர்களுக்கும், மற்றும் இங்கே மேடையில் வீற்றிருக்கிற அருமை பெரியவர் ஐயா காவல் முன்னாள் கண்காணிப்பாளர் மோகன் அவர்களுக்கும், மற்றும் கல்வி வழிநடத்தல் செய்வதற்கான செய்திகளை சொல்லுவதற்காக வருகை தந்திருக்கிற கல்வி ஆலோசகர்களே, குழுமியிருக்கிற பெற்றோர்களே, தாய்மார்களே, என் அருமை மாணவ குழந்தைகளே, 32 ஆண்டுகளாக நான் கல்வி பணி செய்து கொண்டிருக்கிற வேளையில் பல்வேறு நிலைகளில் பல்வேறு மாணவ செல்வங்களை சந்தித்திருக்கிற அனுபவம் எனக்கு நிறைய உண்டு. நாங்கள் எல்லாம் வாழ்ந்த காலம் என்பது ஒன்று உண்டு. ஆனால் வருகிற இந்த காலம் எந்த திசை நோக்கி போகிறது, அந்த திசைக்கான பயணத்தில் இன்றைய மாணவ செல்வங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்கிற ஒரு பெரிய பொறுப்பு இன்றைக்கு மேடையில் விட்டிருக்கிற பெரியவர்களுக்கும் அமர்ந்திருக்கிற பெற்றோர்களுக்கும் இருக்கிறது என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை. எட்டயபுரத்து எழுச்சி கவிஞன் பாட்டுக்கோடு புலவன் பைந்தமிழ் பாரதியிடத்திலே போய் ஒருவன் கேட்டான், ஒரு நல்ல பிள்ளை எதிர்கால திறமைக்கு தன்னுடைய ஆற்றலை பயன்படுத்தக்கூடிய வகையில் அந்த பிள்ளை எதை செய்ய வேண்டும் என்று பாரதியிடத்திலே கேட்டான். அந்த இளைஞனை தன் அருகிலே அழைத்து முதுகிலே தட்டி எட்டயபுரத்து எழுச்சி கவிஞன் பாட்டுக்கோடு புலவன் பைந்தமிழ் பாரதி சொன்னான், வயிற்றுக்கு சோறிடல் வேண்டும், இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம் பயிற்று பல கல்வி தந்து இப்பாறை உயர்த்திட வேண்டும் என்று சொன்னான். பயிற்று பல கல்வி தந்து அந்த பிள்ளைகளுடைய உள்ளத்திலே இருக்கிற திறமைகளை எல்லாம் வெளிக்கொண்டு வந்து இந்த நாடு சிறக்க அந்த பிள்ளைகள் சிறந்த தலைவர்களாக வர வேண்டும் என்பதுதான் தன் விருப்பம் என்று மகாகவி பாரதி சொல்லுகிறார். அப்படி பயிற்று பல கல்வி தருகிற இந்த வழிகாட்டி நிகழ்ச்சி மாணவ செல்வங்களுக்கும் பெற்றோர்களுக்கும் பயனுடையதாக இருக்கும். ஏனென்றால் நாம் நிறைய செய்திகளை தெரிந்து கொள்ள வேண்டிய, நிறைய செய்திகளை தெரிந்து கொண்டு மற்றவர்களுக்கு சொல்லுகிற ஒரு பயணத்தில் இன்றைய கல்வி உலகம் சென்று கொண்டிருக்கிறது. இன்றைக்கு இதற்கு அடுத்தது என்ன செய்யலாம், அதற்கு அடுத்தது என்ன செய்யலாம் என்கிற ஒரு விழிப்புணர்ச்சி ஒவ்வொரு மாணவனுடைய உள்ளத்திலும் இருக்க வேண்டும், பெற்றோருடைய உள்ளத்திலும் இருக்க வேண்டும். நான் அடிக்கடி கல்லூரிகளுக்கு பள்ளிகளுக்கு செல்லுகிற போது இதைத்தான் சொல்லுவதுண்டு. பிள்ளைகளை கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு இன்றைய நிலையில் பெற்றோர்களுக்கு இருக்கிறது. தயவு செய்து பெற்றோர்களே, பிள்ளைகளிடத்திலே மனம் விட்டு பேசுங்கள். அந்த பிள்ளைகளிடத்திலே என்ன திறமை இருக்கிறது வெளிக்கொண்டு வருவதற்கான வகையில் உங்களுடைய சூழலை அமைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் எட்ட தூரத்தில் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிற
இந்த இளைய சமுதாயத்தை, இளைஞர் உலகத்தை, இந்த கல்வி சிந்தனைக்கு அவருடைய எதிர்காலத்தை திட்டமிடுகிற பணியில் இன்றைக்கு இந்த யூனிக் அகாடமி நிறுவனம் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறது என்றால் உண்மையில் பிள்ளைகளினுடைய வளர்ச்சியில் இந்த அகாடமி நிறுவனம் பெரிதும் அக்கறை கொண்டிருக்கிறது என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். அந்த வகையில் பிள்ளைகளை நாம் கண்காணிப்போம், பிள்ளைகளுக்கு நிறைய சொல்லுவோம், பிள்ளைகளை எதிர்கால சன்னதி அவருடைய தலைமுறை சேர்க்க நாம் பாடுபடுவோம். அத்தகைய ஒரு பாடுபடுகிற ஒரு உன்னதமான கல்வி விழிப்புணர்ச்சி நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறேன். அருமை சகோதரர் கோவிந்தராஜ் அவர்களுக்கு மீண்டும் நெஞ்சார்ந்த நன்றியை நிறைவாக சொல்லி, என் மாணவ செல்வங்களே, உங்களுடைய எதிர்காலம் சிறக்கட்டும், நன்கு சிறந்து இந்த நாட்டிற்கு பயனுடையவர்களாக நீங்கள் ஆளாக வேண்டும் என்று சொல்லி உங்களை வாழ்த்தி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.